எபேசியர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். ஆமென். நாம் எபேசியரில் இந்த 15வது வசனத்து 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா வாழ்த்துறை. இங்கே எபேசியர் மக்களுக்கு என்ன பண்ணுறாருனா பவுல் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 3லேருந்து 14வது வசனம் வரைக்கும் எதை குறித்து பேசுகிறார்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிலாம் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார் அதை குறித்து அவர் பேசுகிறார். 14வது வசனம். இந்த 15லேருந்து 23 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்னா இவங்க தேவனை அறிந்து கொள்ளணும். தேவனை அறிந்து கொள்றதுக்கு தேவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார், என்னெல்லாம் இயேசுவின் மூலியமாக நமக்கு உண்டாயிருக்கிறார், அதெல்லாம் அறிந்து கொள்ளணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மனக்கண்களை பரிசுத்த ஆவியான பிரகாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு பவுல் ஜெபிக்கிறார். அதான் நம்ம பார்த்து வரோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு பழைய உடன்படிக்கையின் ஜெபம் கிடையாது. இது ஒரு புதிய உடன்படிக்கையின் ஜெபம்னு சொன்னேன். இயேசு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்னா பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஒரு ஜெபத்தை இயேசு பண்ணுறார். அந்த ஜெபத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பழைய உடன்படிக்கைன்னு ஜெபம்னு சொல்கிறாங்க. ஏன் அது நல்ல ஜெபம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்ல ஜெபந்தான். யாருமே பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் பிதான்னு சொல்ல தேவனை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இப்படி தான் சொல்லிட்டு தேவன்கிட்டே போகிறாங்க. ஆனால் இயேசு மட்டும் என்ன பண்ணுறாருனா பிதான்னு சொல்லிட்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கிறார்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். தகப்பனே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். இயேசு அதான் வெளிப்படுத்துகிறார். பிதாவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். ரொம்ப முக்கியமான ஜெபம் பாருங்கள் பழைய உடன்படிக்கை ஜெபம். ஆனால் புதிய உடன்படிக்கை ஜெபத்தில் பவுல் இன்னும் அதிகமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பிதா மட்டும் சொல்ல, இங்கே என்ன சொல்கிறாருன்னா 17வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும். இயேசு கிறிஸ்துவின் தேவன், இந்த தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் தேவன். இங்கே இயேசுவினுடைய நாமத்தை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். ஆமென். அப்போது இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கையின் ஜெபத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா பழைய உடன்படிக்கையின் ஜெபத்தில் என்ன இல்லைன்னா இயேசுடைய நாமம் இல்லை. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் என்ன இருக்குன்னா இயேசுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஜெபமே என்னதுன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார், அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஜெபம். இங்கே புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை நாம் பவுல் செய்கிறத நாம் பார்க்குறோம். இதில் இந்த ஜெபத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா 2 பெட்டிஷன் வைக்கிறார், 2 விண்ணப்பங்களை வைக்கிறார். ஒன்று நான் சொன்ன ஜென்ரல் பெட்டிஷன், பொதுவான விண்ணப்பத்தை பவுல் இங்கே ஏறெடுக்கிறார். பொதுவான விண்ணப்பம்னா என்னதுன்னா இங்கே 17வது வசனத்தில் சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும்
மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள. ஒரு பொதுவான விண்ணப்பம் வைக்கிறார். என்னன்னா, இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் மூலமா இந்த பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொதுவான விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். எப்படி நம்ம அறிந்து கொள்கிறோம்? எப்படிங்க அறிந்து கொள்கிறோம்? அவரை எப்படி அறிந்து கொள்கிறோம்னா பரிசுத்த ஆவியான மூலியமாய் அறிந்து கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாருன்னா 2 விதங்களில் பிதாவை அறியும்படி உதவி செய்கிறார். ஒன்று வந்து என்னதுன்னா, இங்கே சொல்லுகிறார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தினையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ளேன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா 2 வழிகளை கொடுக்குறார். ஒன்று வந்து ஞானத்தின் ஆவியின் மூலியமாய் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று வந்து என்னதுன்னா தெளிவின் ஆவியின் மூலியமாய் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். அப்போ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டோம். பின்னாடி யார் வேலை செஞ்சார்னா பரிசுத்த ஆவி. ஏதோ பாஸ்டர் அம்மா வேலை செய்யலை, ஏதோ பாஸ்டர் வேலை செய்யலை, பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஆவியானவர் வேலை செஞ்சார். எப்படி வேலை செஞ்சார்? ஞானத்தின் ஆவியா தெளிவின் ஆவியா வேலை செஞ்சதுனால தான் இந்த தேவனை நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். இந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அதை எப்படி அறிந்து கொள்ளணும்னா இங்கே பின்னாடி ஒருத்தர் வேலை செஞ்சார். அதான் ஞானத்தின் ஆவி தெளிவின் ஆவியே. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட ஜெபம், நம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்னொன்று என்னன்னா பர்டிகுலர் பெட்டிஷன். முன்னாடி என்ன சொன்னேன், பொதுவான விண்ணப்பம். பொதுவான விண்ணப்பம் என்னன்னா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா 3 காரியங்கள் சொல்கிறார். அதில் தான் நம்ம ஒன்று பார்த்தோம். 18வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் இங்கே சொல்கிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. அதுக்கப்புறம் சொல்கிறார், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று. 3 இன்னதென்று வருது. இன்னதென்று வாட். ஒன்று வந்து என்னன்னா தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அது ஒரு குறிப்பாக ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். 2வது விண்ணப்பம் மகிமையின் ஐஸ்வர்யம். 3வது விண்ணப்பம் என்னன்னா அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. பாருங்கள், ஆண்டவர் அழைச்சாரு, அழைத்தவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென். கண்டிப்பாக நம்மளை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்னா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். பாருங்கள், இதுதான் இந்த ரட்சிப்பின் நிச்சயம் பற்றி இந்த சொல்லுது. பாருங்கள், இந்த ரட்சிப்பின் நிச்சயம் இந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா அவங்க ரட்சிப்பின் நிச்சயம் எப்படி வருது? சர்ச்சு மூலியமா வருது. செத்தவனே எங்கே போயிடுறோங்க? நான் சொன்னேன், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போய் அவங்க வெயிட் பண்ணுறாங்களாம். அவங்க ஆவி அங்கே போய் வெயிட் பண்ணுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் ஃபாதர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகுவத்தி ஏற்றி இவங்களுக்காக ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்காக பணத்தெல்லாம் கொட்டி இப்போ அங்கே இருக்கிற ஆவியை எங்கே அனுப்புகிறாங்கன்னா பரலோகத்துக்கு அனுப்புகிறாங்களாம். அப்போது அவங்களுடைய ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருதுன்னா இந்த சர்ச்சு மூலியமாக வருது. ஆமேன். அப்போ பரலோகத்துக்கு போவீங்களா போக மாட்டிங்களா எப்படி நிச்சயம் வருதுன்னா ஃபாதர் மூலியமாக வருது. ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட விட்டு போகிறதுக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நிச்சயமாக அவங்க நம்மளை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இவனை நம்ம பரலோகத்துக்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வருது இந்த ரட்சிப்பு நிச்சயம் வருது அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பு நிச்சயம் வருதுன்னா 2 வழியை வச்சுருக்கிறாரு. ஒன்று என்னன்னா சப்ஜெக்டிவ்னா என்னதுன்னா உள்ளேருந்து நாம் வசனம் சொல்லுகிறது. இங்கே 13வது வசனத்தில் சொல்லிட்டு நீங்களும் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு சொல்றார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டோம், அதுக்கப்புறம் விசுவாசிகள் ஆயிட்டோம், ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அப்புறம் சொல்றாரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள். அது மட்டும் இல்லை, நம்ம முத்திரை போடப்பட்டோம்.
நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடந்துச்சு? சேரை தள்ளி விட்டோம், அந்நிய பாஷையில் பேசணும். அது மட்டும் தானா? இல்லைங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு. உள்ளேருந்து நம்ம என்ன உணர்ந்தோன்னா, என்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், ஆமென், நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் உணர்ந்தோம். அங்கே தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த ரட்சி இங்கே அபிஷேகத்தை பெறும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. இந்த அபிஷேகம் பெறும்போது இதான் நடந்துச்சு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்னா, நீ தேவனுடைய பிள்ளை, ஆமென். அப்போது ஏதோ அபிஷேகத்தை பெறும்போது இதெல்லாம் நடக்குது தான், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அனுபவம்லாம் நடக்குது, தள்ளி விடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் அதோடைய முக்கியமான காரணம் என்னன்னா, முக்கியமான நோக்கம் என்னன்னா, உள்ளேருந்து பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, ஆமென். அந்த ரட்சிப்பு நிச்சயம் அப்போ வருது. நான் தேவனுடைய பிள்ளை, நிச்சயமாக நான் எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அப்போது இது ஒரு வழியில் ஆண்டவர் கொடுக்குறார். நிறைய பேர் நான் வந்து அபிஷேகத்தை பெறலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்னொரு வழியும் வச்சுருக்கிறார். அது என்ன வழின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்குறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையின் மூலியமே ஆண்டவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு. நான் அபிஷேகத்தை பெறலையே, நான் வந்து பரிசுத்த ஆவியானவர்ல ஞானஸ்தானத்தை பெறலையே அப்படின்னு இருக்கீங்களா? நான் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னொரு வழி வச்சிருக்கிறார். என்ன வழின்னா, வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ நம்ம பிள்ளைன்னு எப்படி தெரிகிறோம்? ஆவியான என்ன பண்ணுறாருனா, வெளியே இருந்து நம்முடைய மனக்கண்களை அவர் பிரகாசம் பண்ணுகிறார், ஆமென். அப்போது இப்படி தான் நம்மளுக்கு நம்பிக்கை வருது. எப்படி நம்பிக்கை வருதுன்னா, உள்ளே இருந்தும் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, வெளியே இருந்தும் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தருகிறார். இங்கே 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2வது விண்ணப்பத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. The riches of the glory of his inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கருத்தில் வச்சுருக்கிறாங்க, நிறைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசனம் இதான் சொல்லுது. ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க, இன்னொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன தான் சொல்லுது நாம் பார்க்க போகிறோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுடைய சுதந்திரர், we are his inheritance, நாம் தேவனுடைய சுதந்திரர் என்று சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை வச்சு சொல்கிறாங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாம் தேவனுடைய சுதந்திரர். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். நம்மளும் யாருன்னா தேவனுடைய சுதந்திரர். நம்ம தேவனுடைய சுதந்திரம்னா என்னென்னா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனத்தை அவங்க இதான் அர்த்தம் சொல்லுது வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நம்பலை பவுல் இதுக்கு தான் ஜெபம் பண்ணுறாருன்னு. ஏன் நம்பலன்னு சொல்கிறேன்.
ரெண்டாவது ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது இந்த வசனத்தை எப்படி அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா, தேவன் பரலோகத்தில் சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதுடைய தன்மை என்னதென்று நாம் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போது எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்காக பரலோகத்தில் சில சொத்துக்களை வச்சுருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணீர் இல்லை, பாடுவோம்ல, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, துயரம் இல்லை. அப்போ நிறைய சொத்துக்களை வச்சுருக்கிறார் அங்கே. அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பரலோகத்தில் நமக்காக என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நான் நம்பலை. பவுல் இதுக்காக தான் ஜெபம் பண்ணுறார், நான் நம்பலை. ஏன் நான் நம்பலைன்னா, நான் தேவனுக்கு சொந்தமானவன்னு எனக்கு தெரியும். ஆமென். நீங்கள் யார்? தேவனுடைய சுதந்திரர். அதுக்கு இவ்வளோ பெரிய ஜெபம் தேவையில்லை. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும், அந்த ஜெபம் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் எனக்காக எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். நான் பரலோகம் போகும்போது தெரியும். ஆமென். எல்லாம் சிபிஎம் சர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகம் போவீங்க, பரலோகத்தை பற்றி தான் பேசுவாங்க. அப்போது பரலோகம் போவேன், பரலோகத்தில் எனக்கு எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெரியும். தெரியுமா? நீங்கள் பரலோகம் போவீங்களா? கண்டிப்பாக போக போகிறீங்க, அங்கே எல்லாமே இருக்குன்னு தெரியும். அதுக்காக ஒரு இப்பேற்பட்ட ஜெபம் தேவை கிடையாது. இங்கே அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பெருசாக ஜெபம் பண்ணுறார். ஏதோ ஒரு நம்ப முடியாத காரியங்களை அவங்க அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, ஒரு புலப்படாத காரியங்கள், கஷ்டமான காரியங்களை அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுறார். எதை குறித்து அவர் ஜெபிக்கிறார்னா, இந்த மீட்பின் மூலயமா இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரம். ஆமென். இந்த மீட்பு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த உலகத்தில் சில சுதந்திரங்களை வைத்திருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, மீட்பு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறான். ரிடெம்ஷன் கேவ் எவ்ரிதிங். அதை நாம் அறிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தில் எனக்கு எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே எனக்கு எதுவும் இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்களா, அதுக்கப்புறம் பரலோகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, இன்றைக்கி நீங்கள் இங்கே கஷ்டப்படணும். ஆனால் பரலோகம் போனோன்னே உங்களுக்கு தங்க ரோடு. ஆனால் அந்த மீட்பு என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது. அதை விட்டாங்க. இங்கே ரோமரில் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய குமாரனை ஒப்பு கொடுத்துட்டாராம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். அப்போ இந்த மீட்பு என்ன பண்ணிருக்குன்னா, எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஆமென். எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ரெண்டு தான் பாக்கி இருக்கு பாருங்க. ஒன்று வந்து சரீர மீட்பு இன்னும் முழுமையடையலை. இன்னொன்று வந்து உலக மீட்பு. உலகம் மீட்கப்பட போகிறது. இந்த சரீரம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் இருந்தது போல, ஆதாமும் ஏவாளும் இருந்தது போல இன்னைக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன வருது? தலைவலி வருது, பிரச்சனை வருது, கஷ்டங்கள்லாம் வருது, வியாதிலாம் வருது. இன்னைக்கு எப்படி ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்டாங்களோ அதே போல் இன்னைக்கு இல்லை. இந்த சரீரம் என்ன ஆகலைன்னா மீட்கப்படலை. ஆனால் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். வரும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த சரீரம் மீட்கப்பட போகிறது. ஆமென். எப்படி முன்னாடி ஆதாம் ஏவாளும் ஒரு மகிமையினால் நிறைந்திருந்தாங்களோ அதே போல் நீங்களும் ஒரு நாள் இயேசு வரும்பொழுது மகிமை காணப்படும். அன்றைக்கி அப்படியே டல்லாலாம் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அப்படியே டல்லாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போது என்ன ஆகும்னா, ஃபேஸை என்ன ஆகும்னா, எப்படி அவர் இருக்கிறாரோ அதே போல் நாம் மாறப்போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் மீட்கப்பட போகிறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாம்பழம் இன்னைக்கு இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த இனி திராட்சை பழம் இன்னைக்கு இல்லை. மாதுளம் பழம் இன்னைக்கு இல்லை. அதோடைய டேஸ்ட் இல்லை. ஏன்னா சாபத்தின் மூலமா அதோடைய தன்மையெல்லாம் இழந்துருச்சு. ஆனால் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். இந்த உலகம் என்ன ஆக போகுதுன்னா, வசனம் சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது. இது எல்லாம் மீட்கப்பட போகிறது. ஆமென். அப்போது ரெண்டு பாக்கி தான் இருக்குது. ஒன்று வந்து சரீர மீட்பு, இன்னொன்று வந்து உலக மீட்பு.
மித்த எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். வசனம் சொல்கிற 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் ஜீவனுக்கும்னா என்னதுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும், அது மட்டும் இல்லை, தேவ பக்திக்குன்னா என்னதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. வசனம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மீட்பு என்ன பண்ணுதுன்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா இந்த மீட்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு பிரசங்கியாளர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோமா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பரலோகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க சொல்லுவாங்க. பை இந்த ஸ்கைன்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, இன்னைக்கு நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாவற்றையும், இந்த மீட்பு என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு சொத்துக்களாய் கொடுத்துருக்கிறது. ஆமென். அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல சொத்து இருக்குது, பல சுதந்திரம் இருக்குது. அதில் ஒரு 6 சுதந்திரம் மட்டும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா குமாரத்துவம். ஒரு சொத்து என்னன்னா நம் சன்ஷிப். நாம் யாருன்னா அவருடைய குமாரர்கள். நான் யார்? அவருடைய குமாரன். நீங்கள் யாருன்னா அவருடைய குமாரத்திகள். ஆமென். எப்போ நம்ம வசனம் சொல்லி இறுதியில் அந்த காலத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மளை என்ன பண்ணிட்டுனா உட்படுத்திட்டாராம். ஒரு நாள் எங்கே இருந்தோம்? ஒரு நாள் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தோம். வசனம் சொல்லுது கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து எங்கே வச்சுட்டாருன்னா பிதாவுடைய பிள்ளைகளாய் மாற்றிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாருன்னா அவருடைய குமாரர்கள். ஆமென். அதனால் எதை குறித்தும் நம்ம யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கி ஜானட் இருக்கா, ஜானட் என்ன பண்ணுறா? வீட்டில் போயிட்டு டிவியை போடுறா, ஏசியை போடுறா, இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணுறா. அவள் எதையும் யோசிக்கிறது இல்லை. கரண்ட் பில் எவ்வளோ ஆகும், டிவியை போடுறோமே, கரண்ட் பில் எவ்வளோ ஆகும், இஷ்டத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோமே, அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அதை குறித்து யார் யோசிக்கிறார்னா அவங்க அப்பா யோசிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுங்க, உங்கள் அப்பா யோசிக்கிறார் உங்களை பற்றி. வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் நம்மை நினைத்து இருக்கிறாராம். 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் சொல்றாரு. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மை நினைக்கிறாராம். நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 3வது வசனம், உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா விரலை வச்சா என்ன பண்ணுறாருன்னா வானத்தை உண்டாக்கிட்டாராம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா விரலை வச்சே வானத்தையும், விரலை வச்ச என்ன பண்ணுறாருன்னா சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என்ன பண்ணுறாருன்னா அவர் உண்டாக்கி இருக்கிறாராம். ஜஸ்ட் வித் த ஃபிங்கர்ஸ். இந்த ஃபிங்கர்னால என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். யாருன்னா உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அப்போ அவருக்கு நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னா அவருடைய குமாரர்களாக இருக்கிறீங்க. ஆமென். வசனம் சொல்லுது, எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்போ என்ன பண்றாருன்னா நம்மளை நினைக்கிறாராம், அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போது இன்னைக்கு எதை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளை குறித்து யார் யோசிக்கிறாருன்னா பிதா யோசிக்கிறார். இன்னைக்கு ஜானட் எதை குறித்தும் கவலைப்படல பாருங்கள். இஷ்டத்துக்கு அதை டிவி பார்க்குது, ஏசியை போடுது, எதை குறித்த கரண்ட் பில்லாம் குறித்து யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அதை குறித்து யோசிக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் அப்பா, உங்கள் பிதா உங்களை குறித்து யோசிக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம யாருங்க? ஒரு சொத்து என்னன்னா நாம் குமாரர்கள்.
ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினச்சின்னா நம்ம பிச்சைக்காரங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நானும் அப்போ வீட்டுக்கு போவோம், ஹவுஸ் விசிட்டிங் போவோம். சொன்னேன், அவங்க பையனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் ஆண்டவர் போடுற பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பிச்சைக்காரங்களா? நம்ம யாருன்னா குமாரர்கள். ஆமென். அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா நம்ம அவருடைய குமாரர்களாக இருக்கிறோம். அது ஒரு சொத்து. ரெண்டாவது என்ன சொத்துனா ஹையர்ஷிப். நம்ம யாருன்னா சுதந்திரராக இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ நம்ம யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, நம்ம பிள்ளைகளாயிட்டோம். அது மட்டும் இல்லை, ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறார். இந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கான்சிக்வன்ஸ், இந்த பிள்ளைகளுடைய விளைவு என்னது? அடுத்த வசனம் சொல்றார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நம்ம யாருன்னா சுதந்திரம் ஆயிட்டோமா? பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. ஆமென். ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். பையனுக்கு என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே செய்கிறாரு. நல்லா படிக்க வைக்கிறாரு, அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எல்லாமே நல்லது செய்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு பையனை அவர் தத்து எடுக்கிறார். தத்து எடுக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா இந்த பையனுக்கு செஞ்சது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா தத்தெடுத்த பையனுக்கும் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பிதாவின் மூலியமாய் நாம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் எனக்கும் செய்கிறார். ஆமென். இயேசு போகும்போது என்ன ஆகுதுன்னா குஷ்டரோகி எல்லாம் சுகமாகறாங்க. இன்னைக்கு நான் போகும்போதும் குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க. இயேசு போகும்போது கண்ணு தெரியாதெல்லாம் கண்ணு வருது, பார்வை கிடைக்குது. இன்னைக்கு நான் போகும்போதும் இயேசுவை கைவிடல, செத்து போயிட்டார் இயேசுவை. அவர் என்ன பண்ணுறாருன்னா மரணத்திலேருந்து இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு என்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் எப்படி சுதந்திராய் இருக்கிறாரோ அதே போல் என்னை உடன் சுதந்திராய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கல்யாணத்துக்குலாம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ பையனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருக்கும் கொடுப்பாங்க. ஆமென். இன்னைக்கு இயேசுக்கு வர்றதுலாம் யாருக்கு வருதுன்னா இன்னைக்கு எனக்கு வருது. ஏன்னா நான் அவருடைய சுதந்திரராக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இது ஒரு சொத்து. ஃபஸ்ட்டு என்ன சொத்து பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு யாருங்க? நம்ம குமாரத்துவம். ரெண்டாவது நம் சுதந்திரர். மூணாவது என்னதுன்னா அத்தாரிட்டி ஆஸ் பிலீவர்ஸ். விசுவாசிகளாக நமக்குள்ளே இருக்கிற அதிகாரம். இன்றைக்கி நம்ம விசுவாசிகளின் அதிகாரம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யார் சாதாரணமாக ஆள் கிடையாது. நம்மளுக்குள்ளே என்ன செயல்படுதுன்னா அதிகாரம் செயல்படுகிறது. ஆமென். இன்றைக்கி நிறைய பைபிள் காலேஜில் அதான் சொல்லித்தரல. ஆந்த்ரோபாலஜி சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜின்னா மனுஷனை பற்றி, ஃபிலாசபி, தத்துவங்கள் அதெல்லாம் சொல்லித்தராங்க. பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது, ஹெர்மினோட்டிக்ஸ், பிரசங்க கலை, வேர்ல்டு ரிலீஜியன், மதங்கள், உலகத்தில் இருக்கிற மதங்கள் பற்றிலாம் சொல்லித்தராங்க. ஆனால் என்ன சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்கன்னா இந்த விசுவாசிக்குள்ள அதிகாரம், நமக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி மத்தேயுவில் சொல்கிறார் 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருன்னா பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இங்கே பேதுரு என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை விசுவாசிக்கிறார். இப்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறல, இப்போ உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கு வியாதியை கட்டினா இன்னைக்கு தலைவலி வருது, கேன்சர் வருது. கேன்சரை நம்ம இங்கே கட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா பரலோகத்தில் கட்டப்படுகிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாரு பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும்
கட்டவில். அப்போ இன்னைக்கு சுகத்தை கட்டவிழ்த்தா பரலோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா சுகத்தை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை காரியம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா இங்கேருந்து வரப்போகிறது இல்லை, பரலோகத்திலேருந்து வரப்போகுது. வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யம் யாருக்குள்ளே வந்துருச்சா? உங்களுக்குள்ளே வந்துடுச்சா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஆவியில் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்திலிருந்து தான் எல்லாம் வரப்போகுது. ஆமே. அப்போ சுகம் எங்கேருந்து வரப்போகுது? பரலோகத்திலேருந்து வரப்போகுது. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி நான் சுகத்தை சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன்னு சொல்லும் பொழுது, எனக்குள்ளே இருக்கிற சுகம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா உள்ளேருந்து. வசனம் சொல்ல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை. அப்போ சுகத்தை உள்ளே வச்சுட்டாரு. நான் சொல்லும் பொழுது ராஜ்யத்திலேருந்து எனக்கு சுகம் வருது. ஆமே. அப்போ இங்கே கட்டவிழ்த்தா அங்கே கட்டவிழ்க்கப்படும், இங்கே கட்டினா அங்கே கட்டப்படும். ஆமேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன். அந்த வரம் பெற்ற தாசன் கொடுக்கலங்க. நிறைய பேர் வரம் பெற்ற தாசன் தேடி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் விசுவாசிகளுக்கே அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆமேன். வசனம் சொல்லுகிறது மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாக. இங்க என்ன சொல்லணும்? வரம் பெற்ற தேவதாசர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்படியா சொல்லியிருக்கு? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும். உங்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துவார்களாம். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த வரம் பெற்ற தாசன் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ஆனா இங்க சொல்றாரு நீங்களே என்ன பண்ணனா பிசாசுகளை என் நாமத்துல என்ன பண்ணனா பிசாசுகளை துரத்தலாமா? நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் சொல்றாரு சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களாம், அப்பொழுது அவர்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா நீங்க வச்சா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா சுகம் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வாரம் வாரம் பாஸ்டர் நம்ம தலை மேலே கையை வைக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களாம், வியாதியஸ்தர்கள். ஆமே. நீங்கள் யார் மேலே போய் கை வச்சாலும் நான் சொல்லுகிறேன் அவங்க சுகமாயிடுவாங்க. பிசாசு பிடிச்சவங்களை கூப்பிட்டு வந்து இயேசுவின் நாமத்தில் பிசாசே போன்னு சொன்னால் கூட பிசாசு போயிடும். ஆமே. அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா ஒரு அதிகாரம் போல கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு சொத்து போல கொடுத்துருக்கார். இந்த விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நாலாவது என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ரைட் டு யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இயேசுடைய நாமம் ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆமீன். E.W. கென்யன் சொல்கிறாரு ஜீசஸ் நேம் இஸ் த பவர் ஆஃப் அட்டோனி. இயேசுடைய நாமம் எப்படி இருக்குன்னா அதிகார பத்திரமாக இருக்குது. நம்ம பாடுறோம்ல இயேசுவின் நாமம் எங்களுடைய அதிகார பத்திரம், உரிமையோடே உச்சரிப்போம் அதை உபயோக. தெரியாத அந்த பாட்டு. அப்போ நிறைய பேர் உச்சரிக்கவும் மாட்டோம், அதை உபயோகமாக படுத்த மாட்டோம். ஆனால் இயேசுடைய நாமம் நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா ஒரு அதிகார பத்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே ஷுவர்லி நான் சொல்கிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன சொல்றாருன்னா நான் செய்யறதையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ இயேசுடைய நாமம் என்ன சொன்னா அதிகார பத்திரமா இருக்கிறது. இந்த பவர் ஆஃப் அட்டோனி. அந்த பவர் ஆஃப் அட்டோனினா என்னதுன்னா அதிகார பத்திரம்னா என்னதுன்னா நீங்க அந்த அதிகார பத்திரத்தை வச்சிருக்கும் பொழுது எடுத்துட்டு போகும்போது உரிமையாளரே வரலாம் கூட அந்த அதிகார பத்திரத்தை வச்சு நீங்க சைன் போட்டீங்கன்னா உரிமையாளர் சைன் போட்ட மாதிரி. ஆமென். அப்போது நம்ம இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது இயேசுவே அங்கே வர தேவையில்ல, ஆனால் இயேசுடைய நாமம் சொன்னால் இயேசுவே அங்கே வந்த மாதிரி. ஆமென். அல்லேலூயா. ஆனால் தான் என்ன ஆகுதுன்னா நான் போயிட்டு சுகத்தை வர கொடுக்கல, நான் போய் ஜெபம் பண்ணுறேன், வியாதியே போ முடவனே நடன்னு சொல்கிறேன், அவன் நடக்கிறான். எப்படி நடக்கிறான்?
என் மூலியமா நடக்கல, அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்துறதுனால, இயேசுவின் நாமம் எப்படி இருக்குன்னா அதிகாரம் பத்திரமா இருக்கிறதுனால அங்கே இயேசுவே வந்து செயல்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். எந்த நாளிலே? இங்கே என்ன நடக்குதுன்னா ஃபேர்வெல் நடக்குது. இயேசு என்ன பண்ண போகிறாருன்னா மரிக்க போகிறார். மரிச்சு என்ன ஆக போகுதுன்னா உயிரோடு எழும்ப போகிறார். அந்த நாள் மரிச்சு உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் அந்த நாளிலே நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ஆமென். எதை கேட்டாலும். அதான் முந்தா நேற்று ஒருத்தங்களுக்கு ரத்தம் இல்லை, அவங்க சர்ச்சு பிலீவருக்கு. அப்போ ஜோம் பண்ண போயிருந்தோம். அன்றைக்கி முன்னாடி நாள் தான் இதை நான் வாசித்தேன். இது அங்கே குன்றத்தூரில் பிரசங்கம் பண்ணேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இப்போது அவங்களுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜோம் பண்ண சொல்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தை நான் கேட்குறேன்னு சொன்னேன். ஆமென். அப்போது ரத்தத்தை கேட்குறேன்னு சொன்னோடனே அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தார். அடுத்த நாள் என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். எதை வேணால் கேட்கலாம். ஒரு பாஸ்டர் சொல்ல, இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை உங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம். ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிற ஆபிரகாம் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறார். அப்போ இயேசுடைய நாமத்தை சொல்லும் பொழுது இல்லைன்னா கூட அந்த காரியம் நம்மளுக்காக உருவாகிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சுதந்திரத்தை, அந்த சொத்தை, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அந்த உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். 5வது என்ன கொடுத்துருக்கிறார்னா இயேசுவின் ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் தொடர்ந்து கழுவப்படுகிறோம். இயேசுவின் ரத்தம் வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கார் ஒரு சொத்தா. வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 வாசிங்க. ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம என்ன பாவம் ஆனால் செஞ்சுருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு என்ன சொத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயேசுடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய ரத்தம், மாட்டுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க பாவங்களை கழுவலை, அவங்க பாவங்களை என்ன பண்ணுச்சுன்னா மூடிச்சு பாருங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷம் ஆண்டவர் வர சொல்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அந்த பாவம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் ஒரு வருஷம் கழிச்சு வா, ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, என்ன பண்ணு, பலி செலுத்து. ஒவ்வொரு வருஷம் அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா மூடுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆட்டுடைய ரத்தம் இல்லை, மாட்டுடைய ரத்தம் இல்லை, யாருடைய ரத்தம்னா இயேசுடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. என்ன பாவமாக இருக்கலாம், ஆனால் இந்த இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை கழுவிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். அப்போ இன்னைக்கு அந்த திருவசனம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை சுத்தம் பண்ணுகிறது, பரிசுத்தமாக்குறது. நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா பாவம் செஞ்சுட்டா அவங்க பைபிள் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பைபிள் எடுத்து படிங்க. பாவம் செஞ்சுட்டா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்பொழுது இந்த திருவசனம், இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஏதோ நம்மளை முக்கி எடுக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முக்கி எடுக்கும் பொழுது எப்படி ஆகிறோன்னா நாம் பரிசுத்தம் ஆகிறோம். ஆமென். ஒவ்வொரு சண்டே வரும்பொழுது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வரும்பொழுது இங்கே திருவசனத்தினால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு வாரம் வரும்போது இந்த திருவசனம் என்ன பண்ணுதுன்னா உங்களை முக்கி எடுக்கிறது. என்ன பாவமாக இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். அப்போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு 2 சொத்தை கொடுத்துருக்காரு. ஒன்று என்னன்னா அவருடைய ரத்தம்,
ரெண்டாவது என்னன்னா அவருடைய வார்த்தை. ஆமென். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு அப்படியே விலகி போயிடாதீங்க, பின்மாற்றத்துக்கு போயிடாதீங்க. வாங்க, இயேசுவின் ரத்தம் இருக்குது, அவருடைய வார்த்தை இருக்குது. ஆமென். நம்ம பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோமா? பர்ஃபெக்டா நீங்கள்? யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க. நானும் பர்ஃபெக்ட் இல்லை, நீங்களும் பர்ஃபெக்ட் இல்லை. எல்லாரும் விழக்கூடிய ஆள் தான். ஆனாலும் விழுந்தாலும் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயேசுடைய ரத்தமும் இயேசுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நம்மை கழுவி இது சுத்தம் பண்ணுகிறது. 2 சொத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 6வது, ராஜரிகம் நம்முடைய சுதந்திரம். கிங்ஷிப் இஸ் அவர் இன்னரிட்டன்ஸ். நம்ம யாருன்னா ராஜாக்களாக இருக்கிறோம். பாடணும்ல, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த மீட்பு என்ன பண்ணிருக்குன்னா நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம யாருன்னா ராஜா. ஆனால் தான் நம்மளை இங்கே சர்ச்சில் என்ன பண்ணலன்னா கீழே உட்கார வைக்கல. எல்லாரும் எங்கே உட்கார வச்சுருக்கோம்? சேரில் உட்கார வச்சுருக்கோம். ஒருத்தர் கேட்டார், எதுக்கு சேர்லாம் போடுறீங்க? நான் சொன்னேன், ராஜா அவங்க. சரி, அது சரி, சேர் போட்டதுக்கு பதிலாக பெஞ்சு போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவங்க ராஜான்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அப்படிலாம் ஆராதிக்கக்கூடாது. தேவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். பெஞ்சு போட்டிங்கன்னா அவங்க அப்படிலாம் கூலெல்லாம் உட்கார மாட்டாங்க. நான் சொன்னேன், ராஜான்னு சொன்னேன். அப்போ இன்றைக்கி நம்மளை சேரில் உட்கார வச்சு எதுக்கு? நம்ம யாருன்னா நம்ம ராஜா. ஒரு நாள் வரோம், இந்த சேரில் குஷன் வரும், அதில் உட்கார போகிறோம். ஏங்க? நம்ம யாருன்னா ராஜாவாக இருக்கிறோம். அப்போ ராஜாக்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏசு எப்படி ராஜாவாக இருக்கிறாரோ அதே போல் நானும் உடன் சுதந்திராக இருக்கிறேன். அதே போல் நானும் ராஜாவாக இருக்கிறேன். ஆமே. நான் போன வாரம் சொன்னேன், அந்த அந்த அடிமைகளுடைய சந்தையில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையெல்லாம் விற்பாங்களாம் பாருங்கள். அப்போது அவங்க வாங்குறவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளை வாங்கி காசு கொடுத்து அடிமைகளை வாங்கி திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எதுக்காக வச்சுப்பாங்க? திருப்பி அவங்கள அடிமைகளாக வச்சுப்பாங்க பாருங்க. அந்த அடிமைகளுடைய சந்தையில் யார் வந்தார்னா பிதா வந்தார். அடிமைகளுடைய சந்தையில் யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். எப்படி நின்றுட்டு இருந்தோம்? அடிமையிலாக இருந்தோம். பிதா என்ன பண்ணுறாருனா இயேசுடைய ரத்தத்தை கொடுத்து திருப்பி என்ன பண்ணோம்? கூப்பிட்டு போய் நம்மளை எப்படி வச்சுக்கணும்? நம்மளை அடிமையாக வச்சுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா நம்மை ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். ஆமே. அடிமை இல்லை. ஒரு நாள் அடிமையாக இருந்தோம், பிசாசு கையில் அடிமையாக இருந்தோம். ஆனால் இருளின் ராஜ்யத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி என்ன பண்ணுறாருனா நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ராஜாக்களும். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறார், நம்மை ராஜாக்களும் ரத்தத்தினாலே, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி மீட்பை கொடுத்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். அந்த தேவனுக்கு முன்பாக நம்மளை நிற்கக்கூட முடியாது நம்மளால். அவ்வளோ பரிசுத்தமான தேவனுங்க. நம்ம யாருங்க? பாவிங்க. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா இயேசுடைய ரத்தத்தின் மூலியமாக நம்மளுக்கு மீட்பை கொடுத்து தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். எதுக்கு நம்ம துதிக்கிறோம்? பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம். ஏன்னா என்னை மகனாக தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருனா ராஜாக்களாய் மாற்றினார். அது மட்டும் இல்லை, ஆசாரியர்களாக மாற்றினார். அதுக்கு தான் அவரை துதிக்கிறோம். ஆமென். அப்போது நம்ம யாருங்க? நம்ம ராஜா. அல்லேலூயா. அது ஒரு நமக்கு சொத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்கிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாக இருக்கிற நம்பிக்கை. தேவன் அழைத்திருக்கிறார், பிதாவாகிய தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் என்ன பண்ண மாட்டார்னா நிச்சயமாக கைவிட மாட்டார். நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாக இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னது? நம்மளுக்கு சில சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சில சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னெல்லாம் சொத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? நிறைய இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை பார்த்தோன்னா 6 பார்த்தோம். அது என்னதுங்க? ஒன்று நம் குமாரர்கள், 2வது நாம் சுதந்திரர், 3வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்,
இயேசுடைய நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, 5வது நம்முடைய வார்த்தையும் ரத்தமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அது தொடர்ந்து நம்மளை சுத்தம் பண்ணுகிறது. அது மட்டும் இல்லை, 6வது நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணலன்னா கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணல, அவர் வியாதிக்காக ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த சுதந்திரத்தை, இந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெபம் பண்ணுறார். அதுக்கு என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவியான பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறார். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுனாலே போதும், அவங்க வாழ்க்கை மாறிடும். பாருங்கள், அப்போது இன்றைக்கி நம்ம வந்தோம், வரும்போது எப்படி வந்தோம்? பாரத்தோடு வந்தோம். பிரச்சனையோடு தானே வந்தீங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு, பாரத்தோடு வந்தோம். ஆனால் இந்த சுதந்திரத்தை நாம் கேட்க நாம் ராஜாக்கள், நம்ம குமாரர்கள், நாம் சுதந்திரவாளி, நம்மளுக்கு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அதிகாரம், நம்ம போயிட்டு பிசாசு மேலே கை வச்சாலே பிசாசு ஓடுறோம். இதெல்லாம் தெரிஞ்சவொடனே என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற பயங்கள், எனக்குள்ளே இருக்கிற பாரங்கள், எனக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஆமென். வந்தவனமாக இருக்கிறீங்களா? இல்லை, ஏதோ ஒரு தைரியம் வந்திருக்கு. ஆனால் தான் பவுல் ஜெபம் பண்ணுறார், இதை நாம் அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகிடும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை இன்னும் நல்லா தியானிக்கணும். நான் 6 தான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் போய் வீட்டில் தேடணும். இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணோன்னா, என்ன கொடுக்கணும்? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். ஏன் நம்ம எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம கண்களை மூடுவோம். இவ்வளோ நல்ல தேவன், நம்ம அடிமைகளாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோன்னு வேதம் சொல்லுகிறது. இருளின் ராஜ்யத்தில் இருந்தோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாட்களில் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தியிருக்கிறார், நம்மளை குமாரராக வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை குமாரத்துவமாய் குமாரத்தியாக எங்களை வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, உம்மை உயர்த்துக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நல்லவர், ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளாய் ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களை உடன் சுதந்திரவாளியாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தனியாக இல்லை ஆண்டவரே, உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரே. எங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டவரே. எங்களை உடன் சுதந்திரவாளியாய் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஞாபகத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நான் கேட்கும்போது எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் நாமத்தை கொடுத்துருக்கிறீங்களாப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகார பத்திரத்துக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலிமா ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை போலே எங்களை மாற்றிருக்கிறீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ரத்தத்தை கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, உங்கள் வசனத்தை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஆண்டவரே தெம்பு வருது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் இருந்தாலும் வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ரத்தமாக இருந்துங்க பாவங்களை ஆண்டவரே முழுவதும் கழுவி ஆண்டவரே சுத்திகரிக்கிறதே ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களை ராஜாக்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பிரகாசம் எங்களுக்கு ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தைரியத்தோடு இருப்போம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கீழானவர்கள் இல்லை, கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் மேலானவர்களாக வைத்திருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறதுக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை எங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள ஆண்டவரை 30, 60, 100 பலன் உண்டாகட்டும். நாங்கள் மறந்து போகக்கூடாது ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுக்குள்ள ஊடுருவி பாய்வதாக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் மகனை ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுடைய
வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரை மாற்றங்களை கொண்டு வரட்டும்ப்பா. ஆண்டவரை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை தைரியத்தோடு நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை இந்த நாட்களில் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைன்ற ஆண்டவர் ஆண்டவர் அந்த சொத்து எனக்கு கொடுத்திருக்கிறார்ன்ற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ன்ற ஆண்டவரை நான் ராஜாவாக இருக்கிறன்ற அந்த ஒரு நினைப்போடு நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, உங்கள் பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த சத்தியம் இவங்களுக்குள்ள ஆண்டவரை நீங்கள் கேட்டிருக்கிறாங்க, இவங்க ஆவியில் போகட்டும், இவங்க ஆத்துமாவில் போகட்டும். ஆண்டவரை இவங்களுக்கு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளே இது வெளிப்படட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே.